சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரணாய மேனே அஸ்மத் குரோர் மகோதோசதேக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுஜதாசோஸ்மி. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வரும் 2023 புது வருட பிறப்பு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். சக்தி சோமையாகிய நானும், தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், வைத்தீஸ்வரன் ஐயா அவர்களும் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சக்தி ஜோதிட குழு சார்பாக வருஷாந்திர பலன்கள், என்னென்ன வருஷாந்திர பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்க, ஆங்கில புத்தாண்டு பலன்கள், தமிழ் புத்தாண்டு பலன்கள், அதே போல் மிக பெரிய கிரகங்களான மெல்ல செல்லும் கிரகங்களான ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி மற்றும் தற்சமயம் மாசாந்திர பயிற்சிகளையும் சொல்லிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த சக்தி ஜோதிட குழு சார்பாக 2023 பிறக்கிறது எப்போ, எந்த நாளில், எந்த இதில் பிறக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது இந்த 1/1/2023 பிறக்கிறது சூரியனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமையில் பிறக்குது. அன்றைக்கி பார்த்தோம்னாக்க வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷம் சுபகிருது வருஷம், மார்கழி மாதம் 16ஆம் தேதி பிறக்குது. அன்றைக்கி பிறக்கிற அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே வசந்த திதியான தசமி திதியிலையும் வசந்த நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்திலையும் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் என்னென்ன நிலைகள் இருக்குது, அது நமக்கு அந்த எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன சாதகம் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மேஷத்தில் ராகு பகவானும், மிதுனத்தில் அங்காரகனும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7ஆம் இடமான துலாத்தில் கேதுவும், அதே போல் 9ஆம் இடத்துல சூரிய பகவானும் புத பகவானும் கொண்டோம். இதை தவிர மகரத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் கொண்ட மற்றும் குரு ஆட்சி பெற்ற குருவோட இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு நமக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகுது அப்படின்றத பற்றி நம்மளோட வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, இந்த 1/1/2023 1/1/2024 என்னென்ன கிரக பயிற்சிகள் இருக்குது, அந்த கிரக பயிற்சிகள் இந்த வருஷாந்திரத்தில் இந்த 12 ராசிகாரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தரப்போகிறாங்கன்றத விவரமாக சொல்லுவாங்க. வணக்கம். இந்த 2023 ஆண்டில் புத்தாண்டு பிறக்கிறதுல இந்த 2023ஆம் ஆண்டில் 3 பெரிய கிரகங்களோட பெயர்ச்சி இருக்குது. அதாவது சனி பெயர்ச்சி 27/3/2023, அதாவது மார்ச் மாதம் 27ஆம் தேதி சனி பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் 23/4/2023, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி குரு பெயர்ச்சி இருக்குது. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த 3 கிரகங்கள பெரிய கிரகங்களோட பயிற்சியும் இருக்குது. அதனால் இந்த வருடத்தோட பலன்களை நம்ம பார்க்கும்போது இதையும் கணக்கில் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே பலன் சொல்ல போகிறோம். வணக்கம். இப்போ இந்த 2023ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்கும்போது 2023ல் 3 பெரிய கிரகங்களும் பயிற்சி இருக்குது. சனி பயிற்சி இருக்குது, அதே மாதிரி குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. இந்த சனி பயிற்சி 29/3/2023, அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சனி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி 23/4/2023, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி குரு மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி ராகு கேது பயிற்சி அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறாங்க. ராகு மேஷத்திலிருந்து மீனத்துக்கும், கேது துலாத்திலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த பயிற்சி பலன்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த 2023ஆம் வருடம் பலன்களை நாங்கள் இப்போ சொல்ல போகிறோம். இது கோச்சார பலன்கள். இது இந்த கோச்சார பலன்கள் இப்போ இருக்கிற கிரக நிலைகளை வச்சு
நாங்கள் சொல்கிற பொது பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்களை சொல்ல போகிறோம். இது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்திலையும் அவங்களோட நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் இருக்கும். இதுபடி ஒரு 50 to 60% வந்து அவங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் ஏதாவது தசா புத்தி வந்து நல்ல தசா புத்தி நடக்கும்போது பலன்கள் நல்ல ரெட்டிப்பாகவே நல்ல பலன்களாகவே அவங்களுக்கு எல்லாருக்கும் அமையும். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்களாக பார்க்கலாம். ரிச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் இந்த ஆண்டு பிறக்கிற போதே அவர் 7ஆம் இடத்துல இருந்து, அதாவது 7ஆம் இடங்கிறது ரிஷபத்தில் இருந்து உங்களுடைய ராசியை வீட்டையே அவர் பார்க்கறதுனால அதுவும் சிறப்பு. 5ஆம் இடத்துல இந்த மாதம் பிறக்கிற போது, வருஷம் பிறக்கிற போதே குரு ஆட்சி பெற்று போய் 5ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறதும் அதுவும் சிறப்பு. அதே சமயத்தில் 6ல் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து தைரியத்தை கொடுத்து நல்ல எல்லா விதத்தையும் நல்ல விதமாக பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த வருஷங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சனி 3ஆம் இடத்துல இருந்து தைரியத்தை கொடுத்தார், 5ஆம் இடத்துல குரு இருந்தார், 6ஆம் இடத்துல ராகு இருந்து தைரியத்தை கொடுத்தார். இப்படி எல்லா விதத்துலேயும் இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான முறைகளையே தந்துட்டுருக்கார். இப்போ மாறக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி 4ஆம் இடத்துக்கு போகிறார், அர்த்தாஷ்டம சனி ஆகிறார். குரு 6ஆம் இடத்துக்கு போய் ராகுவோடு சேர்ந்து கோதண்ட ராகுவாக இருக்கிறார். அந்த கோதண்டா ராகுவாக சேருவது வந்து 6ஆம் இடத்துல சேர்றது வந்து சிறப்பாகவே இருக்கும். அது பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய ராசிக்கு இப்போ 10வது மாதம், அதாவது அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு 5ஆம் இடத்துக்கும், உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த கேது 11ஆம் இடத்துக்காக மாற போகிறாங்க. அது ராகு 11ல் வர்றது சிறப்பாக இருக்கும். ராகு 5ல் வர்றது சிறப்பல்ல, 11ல் வரக்கூடிய கேது வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுகளை பற்றி உள்ள விவரங்களை தெளிவாகவும் விவரமாகவும் நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் விவரமாக வழக்கமாக சொல்லுவாங்க. ஐயா நல்லா சொன்னீங்க ஐயா. விருச்சிகம் அப்படின்னாலே உடனடியாக முடிவு தெரியணும், எடுத்தேன் கவுத்தேன் இதை மாதிரி செய்யக்கூடிய நபர். ஏன் அப்படின்னாக்க அந்த அதிபதி செவ்வாய், அதுவும் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துப்படி அது பெண் செவ்வாய். ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறாரு. சும்மாவே இந்த ஆட்டம் போடுவாங்க, இவங்களை இன்னும் சொல்லணுமா, இன்னும் ஆட்டப்பாட்டம் அதிகமாகும். சரி, இப்போ கடந்த ஆண்டுகள், கடந்த 2.5 வருஷமாக அல்லோன்னு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா சனி 3ஆம் இடத்துல அதீத தைரியம், 5ஆம் இடத்துல குரு அள்ளி கொடுக்குறாரு பணத்தை, 6ஆம் இடத்துல ராகு அள்ளி கொடுக்குறாரு, இன்னும் அள்ளி கொடுக்குறாரு. இது எல்லாம் இந்த பயிற்சிக்கு அப்புறம் ஒரு பிரேக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஸ்பீடு பிரேக்கு. நல்லா 100 கிலோமீட்டர் போயிட்டுருப்போம், ஸ்பீடு பிரேக்கரை கண்டுபிட்டு என்ன பண்ணுவோம், டப்பு டப்புன்னு கீரை மாற்றிட்டு ஸ்லோவாக போவோம். அதே மாதிரி ஜர்க்கு கொடுக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு. சரி, என்ன சாமி எடுத்த விட்டே பயமுறுத்துறீங்க, அவர் எல்லாம் நல்லது சொன்னார், நீங்கள் எல்லாம் பயமுறுத்துறீங்களே அப்படின்னாக்க, எப்பொழுதுமே வாழ்க்கைனாக்க ஏற்றம்னு ஒன்று இருந்தால் இறக்கம்னு ஒன்று இருக்கணும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் இறக்கம் ரெண்டும் கலந்து வரப்போகிறது தான் இந்த 1/1/2023. எப்படி அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு பயிற்சி அப்படின்றது யார் பயிற்சி அடைகிறாரு அப்படின்னாக்க, குரு. இவர் சனி பயிற்சி அடைகிறாரு. சனி எப்போ பயிற்சி அடைகிறாரு, 29/3/2023 மார்ச் வரையிலும் பொருளாதாரத்தில் பிரச்சனை கிடையாது. சரி, மார்ச்சுக்கு அப்புறம் அப்படியே பழகிடுமா, கண்டிப்பாக பழகிடும். ஏன் அப்படின்னாக்க, குரு ராகு கூட சேர்றாரு. குரு ராகு கூட சேரும்பொழுது அந்த இடத்த ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிறது கோதண்ட ராகு அப்படிம்போம். கோதண்ட ராகு அப்படின்ற பொறுத்தளவுக்கு நல்ல முடிவுகளை மட்டும்தான் எடுக்க வைப்பார். எப்போ ஒருத்தன் நல்ல முடிவு எடுத்தானோ அவனுக்கு நல்ல செயல்கள் நடக்கும். நல்ல செயல்கள் நடக்கும் பொழுது நல்லதே நடக்கும். அப்போ இந்த குரு இது மாறுறதுல பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி சனி பகவான் மாறுறாரு. சனி பகவான் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க,
29/3/2028. இங்கே தான் ஒரு பிரேக் வைக்கிறாரு. என்ன, இதுவரை 3ல் இருந்து தைரியத்தை கொடுத்தவர் 4ஆம் இடத்துக்கு போய் அர்த்த ஆஷ்டமம், அஷ்டமம்னா 8, அர்த்த ஆஷ்டமம். அப்போ 4ஆம் இடத்துல வர்றதுனால ஒரு சிறு சிறு தடங்கல்கள் வரும். என்னென்ன தடங்கல்கள் வரும்? வண்டி வாகனங்களில் போகும்போது சிறு சிறு கண்டங்கள் வரும். சரி, இதை நம்ம எப்படி தவிர்ப்பது? இண்டிவிஜுவலாக கார் எடுத்துகிட்டு போகிறது, இண்டிவிஜுவலாக 2 வீலர் எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துட்டு பொது போக்குவரத்தான பஸ்ஸு, ட்ரெயின் இதில் போனால் தவிர்க்கலாமா? தவிர்க்கலாம். சரி, இதை தவிர 5ல் இருந்த குரு 6ல் மாறினார். அதே போல் 10வது மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகிறாரு அப்படின்னாக்க, கோதண்ட ராகுவாக இருந்தவர் குருவோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ அந்த ராகு குருவோட வீட்டுக்கு போனாலும் ராகு எந்த இடத்தில் நிற்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து தான் செய்யணும். அப்போ பொறுத்தளவுக்கு அப்பையும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த காலகட்டங்களை பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவங்களை கொடுக்கக்கூடியவர். இதை தவிர ராசிக்கு 12ல் கேது எதுவரில் இருக்கிறாரு? 10வது மாதம் வரலும். ஞானக்காரகனான கேது 12ல் இருக்கிறது சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது ஒரு ஏற்ற இறக்கமான காலகட்டங்கள். இதை தவிர சனியுடைய பார்வை பலன் என்னென்ன நற்பலன்களை தரும், என்னென்ன கெடுபலன்களை தரும் அப்படின்றத நம்மளோட வைத்தீஸ்வரன் ஐயா சொல்லுவாங்க. இப்போ விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி அர்த்தாஷ்டம சனியாகிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் வரும்னு ஐயா சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ இந்த 6ல் குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்க போகிறதுனால, ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அவங்களுக்கு சேர்ந்து இருக்க போகிறதுனால, ஏப்ரல் மாதத்துக்கு மேலே இவங்கள தொழிலில், அதாவது 10ஆம் இடத்தையும் குரு பார்ப்பார், அதே டைமில் சனியும் பார்ப்பார். அதனால் உடல் உழைப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். உடல் உழைப்பால் உழைக்கிற அந்த வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே, லேபர் சைடில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே. அதாவது ஐயா மன்னிக்கணும், அதாவது தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்க்குறாரு இவங்களுக்கு. இது ஒரு பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிற காலம். ஏன்னா பார்த்தீர்களே, ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி 10ஆம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கும், குரு பகவானுடைய பார்வையும் இருக்கும், அதாவது சிம்மத்தில். அப்படி இருந்தும் உடல் உழைப்பு எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு மேலே பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விருச்சிக ராசிக்கு இருக்கும். ஐயா இது இருக்கும். அதே மாதிரி கேது கேதுவையும் குரு பார்க்குறாரு. அதனால் இவங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஐயா சொன்ன மாதிரி 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, கேதுவை பார்க்குறாரு குரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு சனி, 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உழைப்பால் வேலை செய்கிற அவ்வளோ பேருக்குமே இந்த ஆண்டு 2023 ஓரளவு நல்ல பெரிய பொருளாதார நிலையை கொடுக்கும். அதாவது அக்டோபர் மாதம் வரை நல்ல ஒரு பொருளாதார நிலை அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதை சேமிக்கிறதுலேயும் அதை ஒழுங்காக வழி நடத்திக்கிறதுலேயும் அவங்க கொஞ்சம் கவனமாக இது பண்ணணும். இல்லைன்னா அக்டோபர் மாதத்துக்கு மேலே செலவுகளை ஜாஸ்தி பண்ணிப்பீங்க. அதை இப்போவே கண்ட்ரோல் பண்ணி அவங்க கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா ஒரு நல்ல வருஷமாக இந்த 2023 இருக்கும். இனிமேல் உள்ள விஷயங்களை பற்றி ஐயா சம்பத் ஐயங்கார் உங்களுக்கு தெளிவாக ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷம் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சனி இருந்தார். அது முடிசூடா மன்னன்னு சொல்லுவோம். ஏன் மன்னனை குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு எதிர்ப்பு வந்தாலும் தான் போய் முதலில் நின்று அந்த எதிர்ப்பை சமாளித்து தன்னுடைய முயற்சிகளால் வெற்றி வாகை சூடக்கூடியவர் மன்னன் மட்டும்தான். ஏன்னா அவருடைய ராஜ்யத்தையும் காப்பாற்றணும், தானும் இருக்கணும், எல்லாரும் சேர்த்து காப்பாற்றணும்னு தானே முதல்ல போய் அதற்குண்டான வேலைகளை செய்யக்கூடிய இது. இந்த 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சியில் இருந்ததுனால எல்லா விஷயத்தையும் தானே முன்னின்று நடத்தி எந்த ஒரு விஷயமும் தனக்கு அகெயின்ஸ்டாக போச்சுனாலும் தொய்வில்லாமல் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கூடி பேசி, ஏதோ இந்த 5ல் குரு இருந்ததுனாலையும் 6ஆம் இடத்தில் ராகு இருந்ததுனாலையும் அது ஒரு மிகப்பெரிய முயற்சியை வெற்றியாக கொண்டு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கக்கூடும். ஆனால்
இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பார்த்தீர்களேயானால் பண வருமானம் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்திருக்கும். ஏன்னா தனாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் தனிச்சு போயிருந்ததுனால பண வருமானம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது இப்போ பார்த்தீர்களேயானால் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இவருக்கு இந்த குரு பகவான் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி 2023 மாறுறார். இந்த மாற்றத்தினால் தனஸ்தானாதிபதி ஐயா சொன்ன மாதிரி, வைத்தீஸ்வரன் சொன்ன மாதிரி, தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தையே பார்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம். அதை தவிர கேதுவையும் பார்க்குறார். அதனால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடும். ஏன்னா ராகுவோடு சேர்ந்து 6ஆம் இடத்தில் போய் இருக்கிறதுனால 12ஆம் இடத்தையும் சுபத்துவப்படுத்துவதனாலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேனால் இவர்களுக்கு 4ஆம் இடத்தில் போகக்கூடிய சனி, அதனால் என்ன அப்படின்னா சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது ஐயா ஹரிஹர சர்மா ஐயா சொன்ன மாதிரி வண்டி வாகனங்களில் தானே வேகமாக செல்வது, இந்த மாதிரியான விபத்துகள் நேரக்கூடிய வாய்ப்பு. முடிஞ்சவர்களும் 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புறதும், போய் சேர்ற இடத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி போய் வெயிட் பண்ணி போகிறதும் தப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பார்த்துங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு சொல்கிறது. அந்த 4ஆம் இடம் அப்படின்றது இந்த சனி பகவான் இருக்கிறதுனால உடல் உழைப்பு அதிகமாகிறதுனால சுகம் கெடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் உடல் உழைப்பு அதிகமாக குருவின் பார்வையும் 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் உழறதுனாலையும் ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா சொன்ன மாதிரி இவர்களுக்கு பெரிய பொருள் சம்பத்துகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த 2023ஆம் ஆண்டு ஒரு பெரிய யோகமான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேனால் அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு, நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எதையும் நினைக்க தேவையில்லை. உங்களுடைய விடாமுயற்சி, இவ்வளோ நாள் எந்தெந்த முயற்சிகளை செய்தீர்களோ அந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விடாமுயற்சியை விடாமல் நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்களேயானால் நிச்சயமாக நீங்கள் தோல்வி அடைய மாட்டீர்கள். ஏன்னால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பொறுமைக்கு நிச்சயமாக அந்த டெஸ்டிங் டைம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய காலமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய விடாமுயற்சி உங்களை நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு ராசிநாதனோ தசாநாதனோ நல்லபடியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிறு சிறு பரிகாரங்களை செஞ்சால் அவர்களுக்கு இந்த கோல்சார பிரகாரம் அவர்களுக்கும் நன்றாக இருக்கும் அப்படின்றத ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க ஐயா. நல்லா இதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அவருடைய அதிபதி, விருச்சிக ராசியினுடைய அதிபதி செவ்வாய். அப்போ இந்த செவ்வாயின்னு சொன்னால் முருகன். அப்போ முருகனை போய் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய விலைகளில் இருந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் எல்லா செவ்வாய்க்கிழமைகள்லேயும் முருகனை போய் வழிபடுறதுனால உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி மேலே உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆக போகிறார். இந்த அர்த்தாஷ்டம சனி நல்ல பலன்களை செய்யாது. அது உடல் உபாதைகள் கொடுக்கலாம், வேலையில் கடுமையான நிலைமைகளை தரலாம், இப்படியெல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனிங்கிறது அவ்வளவு சிறப்பில்லை. அந்த அர்த்தாஷ்டம சனி நடக்கிற காலத்தில் நம்ம இந்த ஆண்டு வர்றதுனால இந்த 29/3/2029 அப்புறம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு போயிட்டு எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். அன்றாடம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பிள்ளையாரை போய் அன்றாடம் போய் வழிபடலாம். அன்றாடம் வழிபடுறதோட மதிய உணவு காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு நீங்கள் அருந்தலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த சனி பகவானால் வரக்கூடிய விளைவுகளும் மற்ற உங்களுடைய ஜாதக ரீதியாக உள்ள தொந்தரவுகளில் இருந்து இந்த செவ்வாயின்ற கிரகத்துக்கு உண்டான முருக பகவானை வழங்குறதுனாலையும் உங்களுக்கு அதில் இருந்து விடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். இது போக இந்த செவ்வாய்க்கிழமைகளில் அதாவது உங்களுக்கு உண்டான கிரகத்துக்கு உண்டானது செவ்வாய்னா முருகன். செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி போய் வழிபட சொல்கிறோம். அந்த செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 10 பேருக்கு, குறைஞ்சது ஒரு 10 பேருக்காவது அன்னதானம் வழங்குனீங்கன்னா அதனால் உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக எந்த விளைவுகள் இருந்தாலும் அதில் இருந்து மாறக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் தரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது உங்களை மாத்திரம் வாழ வைக்கலை, உங்களுடைய சந்ததியும் வாழ வைக்கும்.
ஏழை எளியவங்களுக்கு படிக்கிற குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், படிக்கிறதுக்கு உண்டான ஃபீஸ் கட்டலாம். இந்த நொண்டி நொடமாக இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கலாம், அவங்க ஓட்டக்கூடிய வண்டி வாகனங்களாக செய்து கொடுக்கலாம். கொடைங்கிறது அன்னதானம் வழங்குறதோட கொடைகளும் அந்த ஏழைகளுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த சனீஸ்வரனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நீங்கி நன்மை அடையும் அப்படிங்கிறத இந்த சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சொல்லி நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.